வணக்கம் நண்பர்களே, இன்று ஒட்டுமொத்த இலங்கையையும் ஒரு மாணவியின் குரல் அதிர வைத்துக் கொண்டிருக்கின்றது. பாடசாலை என்பது பண்புகளை கற்றுத்தரும் ஒரு ஆலயம் என்பார்கள். ஆனால் அதே ஆலயத்தின் மேடையில் வைத்து ஒரு மாணவியின் உழைப்பு தட்டி பறிக்கப்பட்டதால் அந்த அநீதியை தட்டி கேட்க அதே மேடையை பயன்படுத்திய ஒரு துணிச்சலான மாணவியின் கதைதான் எது. கொழும்பின் பிரபல பாடசாலையான ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க வித்தியாலயத்தில் நடைபெற்ற அந்த விருது வழங்கும் விழாவில் ஜனிப்மா ஜினலி என்ற அந்த மாணவி செய்த செயல் இன்று பலரது தூக்கத்தை கெடுத்திருக்கின்றது. தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நூற்றுக்கணக்கானவர்கள் கூடியிருந்த அந்த அரங்கின் அதிபர் மற்றும் ஆசிரியர்களுக்கு முன்னிலையிலேயே உடைத்து பேசினார். ஏன் இந்த பதட்டம்? எதற்காக அந்த மாணவி மேடையில் அவ்வாறு பேசினார்? முழுமையான தரவுகளுடன் முழுமையாக பார்ப்போம் வாருங்கள். நன்றி அவதானியங்கள், இது ஏதோ ஒரு சாதாரண விருதுக்கான சண்டை அல்ல. அந்த பாடசாலையின் மிக உயரிய விருதான மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் உமன் எனும் விருதை பற்றியது. சர்வதேச அளவில் குறிப்பாக காமன்வெல்த் போட்டிகளில் இலங்கைக்கு தங்கப்பதக்கம் பெற்று தந்த ஒரு வீராங்கனை தான் இந்த ஜனிப்மா ஜினலி. அந்த நாள் காலையில் நடந்த ஒத்திகையில், அதாவது ரிஹர்சலின் போது அந்த விருதுக்கு ஜனிப்மா தான் தகுதியானவர் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தமக்கு தேர்வு, அதாவது எக்ஸாம் ஒன்று இருப்பதன் காரணத்தினால் அவர் ஒத்திகைக்கு செல்லவில்லை. இதனை அவர் பாடசாலை நிர்வாகத்திடம் முறையாகவே தெரிவித்திருக்கின்றார். ஆனால் மாலை நடைபெற்ற பிரதான விழாவில் ஒத்திகைக்கு வரவில்லை என்ற ஒத்தி காரணத்திற்காக ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விருதை வேறொரு மாணவிக்கு வழங்கியது. பாடசாலை நிர்வாகம் ஒரு மாணவியின் வருடக்கணக்கான உழைப்பை ஒரு மணி நேர ஒத்திகையை வைத்து எப்படி தீர்மானிக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இந்த சம்பவம் வெளித்தவுடன் பாடசாலை நிர்வாகம் கையாண்ட விதம் இன்னும் அதிர்ச்சி அளிக்கின்றது. அதிபரிடம் விளக்கம் கேட்டபோது கல்வி அமைச்சின் அனுமதி இல்லாமல் என்னால் பேச முடியாது என மௌனம் காக்கின்றார். ஆனால் சமூக வலைத்தளங்களில் ஒரு செய்தி பரப்பப்படுகின்றது. ஜனிப்மா முறைப்படி அதிபரிடம் பேசி இருக்க வேண்டும், மேடையில் இவ்வாறு பேசியது ஒரு தவறான முன்னுதாரணம் என்று சொல்லுகின்றார்கள். மக்களே, நீதி என்பது ரகசியமாக பேசப்பட வேண்டிய விஷயம் அல்ல. தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை அந்த மேடையிலேயே வெளிச்சம் போட்டு காட்டியதான் உண்மையான ஜனநாயகம். அமைதியாக வாருங்கள், பின்னம் பேசலாம் என அநீதியை மூடி மறைக்கும் அதிகார வர்க்கத்திற்கு இந்த மாணவியின் செயல் ஒரு செருப்படியாக விழுந்திருக்கின்றது. ஒரு வீரமந்தியாக தனது உரிமையை அந்த மேடையிலேயே உறக்கச் சொன்ன ஜனிப்மாவின் துணிச்சல் என்று சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவி வருகின்றது. இது வரும் 2 மாணவிகளுக்கு இடையிலான விருது போட்டி அல்ல, இது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் தகுதியுள்ளவர்களுக்கும் இடையிலான ஒரு போராட்டம். எவது பாடசாலைகளும் அலுவலகங்களும் என்று நாங்கள் எடுப்பதுதான் முடிவு, யாரும் கேள்வி கேட்க முடியாது எனும் பிற்போக்குத்தனமான மனநிலையில் தான் இருக்கின்றனர். ஒரு மாணவி மேடையில் ஏறி கேள்வி கேட்கும் போதுதான் அந்த அதிகார பீடங்கள் தடுங்குகின்றன. கல்வி அமைச்சு இப்போது அந்த பிரச்சனை குறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. உண்மையான தகுதி உள்ளவருக்கு அந்த விருதை சந்தடைய வேண்டும் என்பது ஒரு புறம் இருந்தாலும் அநீதியை தட்டி கேட்க எதற்கும் அஞ்சக்கூடாது என்ற ஒரு பெரும் பாடத்தை இந்த சிறிய மாணவி நாட்டுக்கே கற்பித்திருக்கின்றார். ஜனிப்மா செய்தது ஒரு பிழையான முன்னுதாரணம் அல்ல, அது ஒரு வரலாற்று துணிச்சல் அப்படி என்றுதான் கூறியாக வேண்டும். பாதுகாப்பாக இருந்த மக்களே, அநீதி எங்கு நடந்தாலும் அது எவருக்கு நடந்தாலும் அதனை தட்டி கேட்க தயங்காதீர்கள். அதிகாரத்தில் இருப்பவர்கள் எதனையும் தீர்மானிக்கலாம் எனும் காலம் இப்போது மாறிவிட்டது. இதோ என் முன்னால் மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கின்றது. அந்த மாணவி மேடையில் ஏறி தனது உரிமையை கேட்டது சரியானதா, அல்லது பாடசாலை நிர்வாகம் சொல்வது போல இது ஒரு ஒழுக்கம் என்ற செயலா? உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை உடனடியாக கீழே உள்ள கருத்து பட்டியல் பதிவு செய்யுங்கள். இந்த துணிச்சலான குரல் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் கேட்கட்டும். இந்த பதிவை அனைவருக்கும் பகிருங்கள். உண்மையை உறக்கச் சொல்வோம். நன்றி, வணக்கம்.